அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட்டுகள் என்று தகவல் வெளியிட்டது யார் என கேள்வி எழுப்பிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அந்த அறிவிப்பை கொடுத்த கட்சிக்கு இதுவே அழிவை உண்டாக்கும் என்று ஆவேசமாக விமர்சித்தார். கூட்டணியில இருக்கின்ற 2 கட்சிகளின் சந்திப்பு, அவ்வளவுதான். அதற்கு அடுத்து வேற எதுவுமே அங்க கிடையாது. ஆல்ரெடி கூட்டணியில இருக்கின்ற அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அன்னைக்கு கலந்தாலோசனை பண்ணியிருக்காங்க. அதுதானே ஒழிய அதை தவிர வேற எந்த பெரிய நிகழ்வும் அன்னைக்கு நடக்கலை. அதனால அந்த நிகழ்வை நாங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வா தான் பார்ப்போம். யார் பத்திரிகையாளர்களுக்கு அன்னைக்கு இந்த கட்சிக்கு இந்த சீட்டு என்று அதிகாரப்பூர்வமாக யார் பத்திரிகையாளர்களுக்கு தந்தாங்க என்றதை முதலில் பத்திரிகையாளர்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யார் உங்களுக்கு கொடுத்தா பதில் சொல்லணும். நீங்க வெறும் கேள்வி கேட்பது மட்டும் பத்திரிகையாளர்களுடைய வேலை கிடையாது. யார் அதிகாரப்பூர்வமாக அந்த லிஸ்ட யார் பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தாங்க என்பதற்கான பதில் நீங்க கட்டாயம் சொல்லணும். அப்பதான் அடுத்த கட்ட என்னுடைய பதில் என்னவா இருக்குன்றது உங்ககிட்ட பதிய வைக்க முடியும். எனவே கூட்டணியை பற்றி உங்களுக்கு உறுதியாக மாநாடுக்கு வரும்போது நாங்கள் அதை பத்தி தெரிவிப்போம். எங்க நிலைப்பாடு என்ன நாங்க டிசிஷன் எடுக்க போறோம் என்பதை மாநாடுல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருடைய கலந்தாலோசனை செய்த பிறகுதான் ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு. எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்ல. சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது. இது கட்சி, இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துட்டு இருக்காங்க. அனைவருடைய மனசை, அனைவருடைய அந்த உரிமையை நீங்க கட்டாயம் மதிக்கணும்.